வணக்கம் நண்பர்களே. ஒரு ராஜாவிற்குரிய தகுதி என்னவென்று கேட்டால் ஒவ்வொருவரும் சில கருத்துக்களை சொல்வார்கள். ஆனால் மாவீரன் அலெக்சாண்டர் ஒரு தவறான கணக்கை வைத்திருந்தார். அது என்னவென்றால், ஒரு நாடு, 2 நாடு, 3 நாடுகளை ஆள்பவன் எல்லாம் ராஜா கிடையாது. இந்த உலகையே வென்று அடக்கி ஆள்பவன் தான் ராஜா என்று நினைத்திருந்தார். அதனால்தான் அவர் தன் வாழ்நாள் முழுதும் நாடுகளோடு போரிட்டு வெல்வதிலேயே கழித்தார். உலகின் 3/4 நாடுகளை வென்று கைப்பற்றியதோடு அவர் இறந்து விடுகிறார். ஒரு மனிதன் ஒரே பிறவியில் வெல்வதற்கு இந்த உலகம் என்ன அவ்வளவு சிறிதா என்ன? கடைசி வரை அவர் ராஜாவாகவே வாழவில்லை. ராஜாவாக வாழ்வதற்கான நேரமே இல்லை. உலகத்தோடு போரிடுவதிலேயே அவர் வாழ்நாள் முடிந்துவிட்டது. அதனால் தான் சொல்கிறேன், இந்த வாழ்வை இந்த கணத்தில் எந்த எதிர்பார்ப்புமின்றி சந்தோஷமாக வாழ்பவனே ராஜா. ஜப்பான் நாட்டு ஹைக்கு கவிதைகளின் தந்தை என்று அழைக்கப்படும் பாஷோ ஒரு கவிதை சொல்வார். அது என்னவென்றால், தீப்பற்றி எரிந்து விட்டது வீடு, எனக்கொன்றும் வருத்தமில்லை, இப்போது தெளிவாய் தெரிகிறது நிலா என்பார். தீப்பற்றி எரிந்து விட்டது வீடு, அதில் ஒன்றும் வருத்தமில்லை, இப்போது தெளிவாய் தெரிகிறது நிலா என்பார். இந்த ஏழை கவிஞனை விடவா ஒரு ராஜா உயர்ந்தவன்? நன்றி.